ஹலோ எவ்ரிவன், நான் அசோக். இன்னைக்கு நான் எதை பற்றி பேச போகிறேன்னா முத்துமலை முருகன் கோயிலுக்கு நான் போயிருந்தேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். முத்துமலை முருகன் கோயில் நான் எப்போ போனேன்னா ஏப்ரல் 14 அப்போ போனேன். தமிழ் புத்தாண்டு அந்த அன்னைக்கு போனேன். ஃப்ரெஷ்ஷாக ஒரு ட்ராவல் விளாக் ஆரம்பிக்கலாம் சொல்லி போனேன். சாமி தரிசனம்லாம் நல்லா பார்த்து கும்பிட்டு ரீச் ஆகிட்டேன். அப்புறம் இந்த வாய்ஸ் ஓவர்னு கேட்டிங்கன்னா நான் போன எந்த பிளேஸ்லேயுமே நான் பேசியிருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு இதை ஒரு ஃபர்ஸ்ட் விளாக்னால நான் எதுவுமே பேசியிருக்க மாட்டேன். ட்ராவலில் பார்த்து நான் ஆக்ஷன் கேமரா வச்சு இதை ஃபர்ஸ்ட் விளாகு. அதனால் நான் எங்கேயுமே வாய் திறந்து பேசியிருக்க மாட்டேன். அதனால தான் இந்த வீடியோ கிளிப்ஸ் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ நான் கம்ப்ளீட்டாக இந்த முக்கம் வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டு இருப்பேன். ஒரு பேக்ரவுண்டில் வீடியோஸ்லாம் ப்ளே ஆகிட்டே இருக்கும். அதுக்கெல்லாம் முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ எவ்ரிவன், நான் அசோக். இன்னைக்கு என்னோட ஃபர்ஸ்ட் ட்ராவல் விளாக் நான் இன்னைக்கு தான் ஷூட் பண்ண போகிறேன். இந்த ட்ராவல் விளாக் நான் எங்கே போக போகிறேன்னா ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கலாம்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டு முருகன் கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் எல்லா பிளேஸஸ் போகலான்னு இருக்கேன். ஆனால் இன்னைக்கு நான் பிளான் பண்ணிட்டு பார்த்தா முருகன் கோயில் மட்டும்தான், வேறு எங்கேயுமே நான் பிளான் பண்ணல. இப்போ டைம் பார்த்தா சரியாக 2:36 ஆகுது. நான் ஆக்சுவலி பிளான் பண்ணது பார்த்தா 2 மணிக்கு பஸ் ஏறி இருக்கணும்னு பிளான் பண்ணேன். ஆனால் என்னால் பஸ் ஏற முடியல. அதுக்கு ஆனால் முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா ஒரு சின்ன ஸ்க்ரூ பண்ண வேலை. இதான் அந்த ஸ்க்ரூ, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இந்த சின்ன ஸ்க்ரூ பண்ண வேலை தான் எனக்கு இவ்வளோ டிலே ஆச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சின்ன ஸ்க்ரூ பார்த்தா பக்கத்தில் எங்கேயுமே கிடைக்கல. இந்த சின்ன ஸ்க்ரூ கிடைக்கலன்னா எனக்கே பெரிய ஷாக் ஆகிடுச்சு. எல்லா எலக்ட்ரிக்கல் கடையிலையும் கேட்டு பார்த்தேன். கடைசியில் ஒரே ஒரு எலக்ட்ரிக் கடையில் இது இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 20 கடை ஏறி இறங்கியிருப்பேன். அதனால இவ்வளோ டிலே. நான் இன்னைக்கு பஸ்ஸில் தான் போக போகிறேன். பஸ்ஸில் எந்த ரூட்டில் போக போகிறேன்னு எனக்கு என்ன சரியா ஐடியா இல்லை. ஏன்னா டைம் ஆச்சு. அங்கே ஒரு 5 o'clock இருந்தால் தான் எல்லா பிளேஸையும் சுற்றி பார்த்து ஒரு நைட் ஒரு 9 o'clock 10 o'clock ஆச்சு நான் ரூம் ரீச் ஆகும்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதனால தான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இதை தேட போய் தான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. சரி, இதுக்கப்புறம் நான் பஸ்ஸில் போகும்போது அந்த வீடியோ கிளிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளிப்ஸாக தான் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா மைக் அந்த குவாலிட்டியாக இருக்காது. இப்போ கூட பார்த்தா நான் ரூம்குள்ளே பேசும்போது தான் உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக கிடைக்கும். ரூம் வெளியிலேருந்து பேசும்போது உங்களுக்கு மைக்கோட குவாலிட்டி ரொம்ப மோசமாக கிடைக்கும். அந்த கோயிலுக்கு போய் நான் எல்லாமே ஷூட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சின்ன சின்ன கிளிப்ஸாகவே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணுறேன். மைக் கூடிய சீக்கிரம் வாங்குற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். வாங்கிட்டேன்னா மைக் அட்டாச் பண்ணி பண்ணால் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். இதோட எப்படி ஃபோட்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் காமிக்கிறேன். ஃபோட்டேஜ்னா நான் எப்படி செட்டப் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு ஃபோனில் காமிக்கிறேன். இப்படிதான் வச்சிருக்கேன் செட்டப்ஸ். இப்படியே செட்டப் இருக்குது, செல்ஃபி ஸ்டிக் இருக்குது. ஸோ இப்படி தான் வச்சு இன்றைக்கி ஷூட் போகிறோம். பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் எஃபெக்ட் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம சீக்கிரமாக கிளம்பலாம். டைம் ஆகிக்கிட்டே இருக்குது. ஒரு 3 மணிக்காச்சும் பஸ் ஏறினாலும் நம்மளால் ஃபர்தராக எல்லாமே பண்ண முடியும். எல்லா திங்ஸ் எடுத்து வச்சாச்சு. அவ்வளோதான், கிளம்புற மட்டும்தான் வேலை, வேறு எந்த ஒரு வேலையும் இல்லை. ஓகே, நம்ம வ்ளாகில் பார்க்கலாம். ஓகே ஃபைன். இன்ட்ரோ பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நான் இங்கேருந்து ராசிபுரம் போய், ராசிபுரத்துலேருந்து சேலம் போய், சேலத்துலேருந்து முத்துமலை முருகன் கோயில் அது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு நான் சொல்லணும்னா கரெக்டாக சேலத்துலேருந்து ஆத்தூர் போகிற வழி அங்கே லொக்கேட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தா நான் ராசிபுரத்துலேருந்து சேலம் போகும்போது பார்த்தா நிஜமாலுமே அந்த ரூட் பார்த்தா பயங்கரமான ஒரு சீனிக்கான ரூட்டை நான் சொல்லுவேன். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் போக பார்த்தா சின்ன சின்ன மலை இருக்கும். அதெல்லாம் திடீர்னு பார்க்கும்போது நல்லாயிருக்கும். ஆனால் வெயில் பார்த்தா நிஜமானு போட்டு பொழந்துருச்சுங்க. நான் ராசிபுரத்துலேருந்து சேலம் போகும்போது கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 45 மினிட்ஸ் பக்கமாக ட்ராவல் ஆச்சு. 45 மினிட்ஸ்ன்னு பார்த்தா அந்த சீனரிஸ்க்கான ஃபோட்டோஸு வீடியோஸு அந்த மலையை பார்த்தா நான் இந்த ரூட்டில் போகும்போதெல்லாம் மலையை நிறையா வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். அதே மாதிரி என்னால் முடிஞ்சளவுக்கு வீடியோ எடுத்திருக்கேன். ஆனால் நான் உட்காந்துட்டு கடைசி சீட்டில் தான் உட்காந்தேன். ஏன்னா நான் கிளம்புனவே பார்த்தா பஸ் ஏறினவே பார்த்தா அரௌண்ட் 3 மணிக்கு தான் பஸ் ஏறினேன். 3:50 கதையில் நான் சேலம் போய் ரீச் ஆனேன். அதனால் பார்த்தா எனக்கு கடைசி சீட்டாக கிடச்சி நான் கடைசி சீட்டில் இருந்துலாம் வீடியோஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் கிளிப்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருப்பேன்.
ஃபைனலி நான் வந்து சேலம் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆனேன். ரீச் ஆனோன்னு பார்த்தா வந்து பஸ் இருக்கான்னு பார்த்தேன். கள்ளக்குறிச்சி ஒரு பஸ் இருந்துச்சு. அந்த கள்ளக்குறிச்சி பஸ்ஸில் தான் வந்து நான் ஏறினேன். பஸ் டிரைவர் கேட்டால் முன்னாடி சீட்டில் போடலாமா, ஏன்னா வந்து முன்னாடி சீட்டில் உட்காந்து கிட்டத்தட்ட பார்த்தா பல வருஷம் அதுக்கு மேலேயே இருக்கும். அதுக்கப்புறம் நான் கேட்டேன் உட்காருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் பார்த்தா ஃப்ரண்ட் சீட்டில் கண்டக்டர் வருது, பின்னாடி சீட்டில் நான் உட்காந்துருக்கேன். ஆனால் பின்னாடி சீட்லேருந்து தான் வந்து கம்ப்ளீட்டாக வீடியோ ஷூட் பண்ணேன். நிஜமாவே வந்து நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு வந்து ஃப்ரண்ட் சீட்டில் வந்து ரொம்ப நாள் கழிச்சு உட்கார மாதிரி இருந்துச்சு. அதனால் பார்த்தா வந்து கொஞ்சம் சின்னதாக ஒரு எக்ஸைட்மெண்ட், எல்லாமே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தா வந்து டிரைவர் நல்லாவே வண்டி ஓட்டினாங்க. இந்த பஸ் மாடல் பற்றி எனக்கு பெருசாக தெரியல. கண்டக்டரும் பார்த்து நல்லா ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தாங்க. பெருசாக பேசிக்கல, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. நான் வீடியோ ஷூட் பண்ணேன். நான் வந்து ஒரு சின்ன பயத்தோட ஷூட் பண்ணேன். ஏன்னா முன்னாடி உட்காந்து இது முன்னாடி வீடியோ ஷூட்டே பண்ணதில்லை. அதுவும் ஆக்ஷன் கேமரா சின்னதாக இருக்குது, என்னன்னு நிறைய பேர் கொஸ்டின் கேட்பாங்கன்னு நினச்சேன். பட் யாருமே கொஸ்டின் கேட்கல. கேட்டாலும் வந்து நான் மேனேஜ் பண்ணிக்கிற அளவுக்கு தான் இருந்தேன். அதனால் வந்து நான் சேலத்தில் வந்து பஸ் ஏறினப்பா தான் வந்து நான் இறங்கினோடனே பஸ் இருந்துச்சு, ஏறிட்டேன். பட் வந்து பஸ் இருக்க வந்து ஒரு 15 மினிட்ஸ் டிலே ஆச்சு. அதனால் பார்த்தா நான் வந்து 4:10 பக்கமாக வந்து பஸ் ஏறிட்டேன். 4:10 4:05 பக்கமும் பஸ் எடுத்துட்டாங்க. பஸ் வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியே வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா வந்து நான் ரீச் ஆன டைம் பார்த்தா வந்து 5 o'clock பக்கம் கோயிலுக்கு ரீச் ஆனேன். பஸ் என்ன ரூட்டில் வந்து கவர் ஆச்சுன்னா வந்து நேஷ்னல் ஹைவே ஆத்தூர் ஹைவே பிடிச்சது. அந்த ஆத்தூர் ஹைவேல பிடிச்சோன்னே வந்து வாழப்பாடி வழியாக போய் வந்து ரீச் ஆனோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தா வந்து எனக்கு அந்த ஷூட் பண்ணும்போது வந்து எனக்கு ஒரு சில இடத்துல நல்லாவே தெரிஞ்சிச்சு, ரொம்ப ஒயிட்டிஷாக தெரிஞ்சிச்சு. என்னன்னு பார்த்தா வந்து வெயிலுக்கு அப்படி தெரியுதா அப்படின்னு நான் யோசிச்சிருந்தேன். பட் ஆனால் வெயிலுக்கு அப்படி தெரியல. கேமராவே வந்து ஒரு சில இடத்துல வந்து ரொம்ப மயன்னு தெரிஞ்சிச்சு. அது எப்படி சொல்கிறேன்னா வந்து ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் இருந்துச்சு. ஒரு ஒரு பழைய ஃபோன் எடுத்து அந்த புள்ளி அப்படியே வந்து இதாகும்ல, அந்த மாதிரி வந்து எனக்கு ஃபீல் ஆகிட்டு இருந்துச்சு. எனக்கும் வந்து அது என்ன ரீசன் வந்து எனக்கு கடைசி வரைக்குமே கண்டுபிடிக்கவே முடியல. இப்போ கூட நான் ஷூட் பண்ணும்போது கூட வந்து வீடியோ எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. நான் ரூமில் எடுக்கும்போது வந்து நிஜமான வீடியோ குவாலிட்டி அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. பட் நான் வந்து சேலம் வர வரைக்கும் கூட வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. பட் சேலத்துக்கு அப்புறம் நான் எடுத்த ஷூட் பண்ண வீடியோஸ் எல்லாமே வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு. எனக்கு அது ஏன்னு புரியல. நானும் நான் கேமராவில் தொடச்சி எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தேன். செட்டிங்ஸ் எதுவும் நான் சேஞ்ச் பண்ணல. ஏன்னா டிஃபால்ட்டு இங்கே எடுக்கும்போது நல்லா இருந்துச்சு. பட் அங்கே போகும்போது நல்லா இல்லை. நான் எந்த ஒரு செட்டிங்ஸுமே சேஞ்ச் பண்ணல. இன்னும் கேமரா ஆஃப் பண்ணி பண்ணுற இதில் வந்து ஒரு பெரிய செட்டிங்ஸும் சேஞ்ச் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸே இல்லை. அதனால வந்து நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், இது எப்படி வந்து ஆச்சுன்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். நான் உங்களுக்கு வேணா வீடியோ கிளிப்ஸ் வந்து ரொம்ப ஒயிட்டிஷாக தெரியும், இல்லை ரொம்ப மயமயம் தெரியும். ஒரு சில இடங்களில் பார்த்தா ரொம்ப ஒயிட்டாக தெரியாது. ரொம்ப ஆப்ஜெக்ட் வந்து பக்கத்தில் வரும்போது தான் வந்து ஓரளவுக்கு நல்லா தெரியுது. உங்களுக்கு அந்த வீடியோ கிளிப்ஸ் ஆட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபைன், கோயிலில் ரீச் ஆகிட்டோம். இந்த கோயிலில் வந்து என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் மலேசியன் முருகன் கோயில். அந்த முருகன் சிலையோட இந்த சிலை வந்து ரொம்ப ஹைட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து மலேசியாவில் இருக்க முருகன் ஸ்டாச்சு பார்த்தா வந்து 141 அடி வந்து ஹைட் இருக்கு. இதில் இப்போ இங்கே வந்து நம்ம ஆத்தூர் டு சேலம் ஹைவேல இருக்க முத்துமலை முருகன் கோயிலோட ஹைட் என்னன்னு கேட்டிங்கன்னா 146 அடி. ஆமாங்க, 5 அடி வித்தியாசத்தில் நாம் வந்து லீடிங் ஆகிட்டோம். இதுக்கு முன்னாடி வந்து வேர்ல்டு ஹையஸ்ட் முருகன் ஸ்டாச்சு எங்கேன்னு கேட்டால் மலேசியான்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் 2022க்கு அப்புறம் பார்த்தா வந்து நம்ம சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருக்க முத்துமலை முருகன் கோயில் தான் வந்து இதாகுது. இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல விஷயம்தான். ஓகே, இந்த கோயில் வந்து எப்போ வந்து ஓப்பன் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து 2022 ஏப்ரல் 6 அப்போ கும்பாபிஷேகம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கோயில் இன்னும் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா 6 படை முருகன் கோயில் நம்ம சொல்லுவோம் தெரியுமா. நம்ம வந்து 6 படை பழனி, திருச்செந்தூர், மதுரையில் இருக்க இது அப்படின்னு சொல்லி வந்து 6 படைன்னு சொல்லுவாங்க. அந்த 6 படையிலையும் கைப்பிடி அளவுக்கு மண்ணும் அது எடுத்துகிட்டு வந்து இந்த கோவில் ஆரம்பித்தாங்க. அதில் வந்து ஏதோ வந்து முக்கியமான திங்ஸ் வந்து இந்த 6 கோயிலேருந்து எடுத்துகிட்டு வந்து இந்த முருகன் கோயில் ஆரம்பித்தாங்க. அதனால் இந்த 6 படை போகிறதுக்கும் இங்கே வந்து இது பண்ணுறது ஒன்றுன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் பார்த்தா 6 படை போகிற டைம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. பட் இங்கேயும் வந்து அந்த 6 படை நீங்கள் பார்க்க முடியும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இங்கே வந்து நீங்கள் வந்து ப்ளஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 6 படை சேர்ந்த மாதிரியான ஒரு இதாக சொல்கிறாங்க. ஆனால் வந்து அந்த 6 படைக்கும் இருக்க எக்ஸைட்மெண்ட் இந்த கோயிலுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா நானும் பழனி, அந்த திருச்செந்தூர் இந்த மாதிரி டெம்பிள்ஸ்லாம் போயிருக்கேன். அங்கே போனாலே வந்து அரோரா சத்தம் மட்டும்தான் ஃபுல்லாக கேட்குமே தவிர வேறு பெருசாக எதுவுமே கேட்காது.
ஆனால் இங்கே வந்து அந்தளவுக்கு பெருசாக வந்து பாப்புலர் இல்லை. அந்த அரோகரா சவுண்ட்ஸ்லாம் வந்து என்னால் கேட்க முடியல. நான் வந்து போனதும் பார்த்தா ரொம்ப வீக் டே அப்படிலாம் இல்லை, ரொம்ப முக்கியமான நாள். ஏப்ரல் 14 சண்டே ஃபர்ஸ்ட் ரீசன். அதுக்கப்புறம் பார்த்தா அது தமிழ் நியூ இயர், எல்லாருமே வந்து கோயிலுக்கு வருவாங்க. அந்த ஒரு இதில் போனேன். அந்த க்ரௌடில் பார்த்தா வந்து என்னால் வந்து அரோகரா சவுண்டே ரொம்ப ரேராக தான் கேட்க முடிஞ்சிச்சு. நான் கைவிட்டு சொல்லிடுவேன், எதாவது 3-4 பேர் அவ்வளோதான் சொல்லியிருப்பாங்களே தவிர அதுக்கு மேலே யாருமே சொல்லலை. நான் அந்த கோயில் விட்டு நான் இறங்கும் போது டைம் பார்த்தா சரியா 5 மணி இருக்கும். நான் 5 மணிக்கு இறங்கினேன். அங்கேருந்து அப்படியே வந்து இப்போ கோவிலில் வந்து சாமி பார்த்து அப்படியே ஸ்லோவாக நடக்க ஆரம்பித்தேன். நீங்கள் வந்து இந்த முத்துமலை முருகன் கோயிலுக்கு நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா எப்படி வரலாம், என்னென்ன டிரான்ஸ்போர்ட்டேஷனில் வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்துக்கும் சென்ட்ரு பாயிண்ட்னு பார்த்தா சேலம் டிஸ்ட்ரிக்ட். சேலம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நீங்கள் வர மாதிரி இருந்தீங்கன்னா பஸ்ஸில் வரலாம். பஸ் வந்து உங்களுக்கு வந்து இருந்துக்கிட்டே இருக்கும், கண்டிப்பாக இந்த ஸ்டாப்பில் நிற்கும், கேட்டுகிட்டே இருக்குங்க. இல்லைன்னா ஆத்தூர்லேருந்து வரலாம். ஆத்தூர்லேருந்து ஒரு 16 கிலோமீட்டர்ஸ் தான், நீங்கள் அங்கேருந்து வரலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தா வந்து நீங்கள் சேலத்துலேருந்து வந்தீங்கன்னா 40 கிலோமீட்டர்ஸ். நீங்கள் பஸ்ஸில் வந்தீங்கன்னா பஸ்ஸோட ஃபேர் எவ்வளோ இருக்குன்னா பார்த்தீங்கன்னா, நீங்கள் சேலம்லேருந்து முத்துமலை முருகன் கோயில் வந்தீங்கன்னா 38 ரூபாயோ 39 ரூபாயோ 35லேருந்து 40 ரூபாய்க்குள்ளே இருக்கும். மேபி ப்ரைவேட் பஸ்ஸஸ்க்கு மாறலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்து நீங்கள் ஆத்தூர்லேருந்து வரணும்னு நினச்சிங்கன்னா வந்து நான் ப்ரைவேட் பஸ்ஸில் சொல்கிறேன், 10 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. அதனால் பார்த்தா வந்து ஆத்தூர்லேருந்து இந்த வேல்யூ சார்ஜ் பண்ணுறாங்க. இதை தவிர வந்து எது பெஸ்ட் வேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பைக்கில் வந்தால் பெஸ்ட் வே. ஏன்னா பைக்கில் இருந்தால் ஃப்ரீ பைக் பாசஸ்லாம் உள்ள அவைலபிள் இருக்குது. காரில் வந்தீங்கன்னாலும் பெஸ்ட்டு தான். நீங்கள் வர டைமிங் பொறுத்து நீங்கள் வந்து ஒன்று என்ன பொறுத்த வரைக்கும் ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்தா, ஒன்று காலையில் வாங்க, 7 மணிலேருந்து ஒரு 2 ஹவர்ஸ் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணலாம். இல்லைன்னா சாயங்காலம் வாங்க, ஒரு 5 o'clock மேலே வாங்க, அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களோட வரீங்க இல்லை ஃபேமிலியோட வரீங்க, வயசானவங்களோட வரீங்கன்னா இந்த டைமிங் ப்ரிஃபர் பண்ணலாம். மொட்டை வெயில வந்தால் சுத்த வேஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தா வந்து நீங்கள் அந்த கோயிலில் பார்த்தா லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் நீங்கள் யூஸ் பண்ண நினச்சிங்கன்னா கண்டிப்பாக காலையில் தான் போய் ஆகணும். அதுக்கு ஒரு ஆளுக்கு வந்து 250 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அதான் நீங்கள் வந்து காலையில் போய் முருகனை வந்து மேலே ஹைட்டில் வரைக்கும் போய் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காலையில் போங்க. காலையில் போகிறதுலாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி ப்ரே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஏன்னு நான் சொல்கிறேன்னா வந்து ஏன்னா பக்கத்தில் போய் பார்க்க முடியும், ஈவினிங் அந்த ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் இல்லை. ஓகே, இந்த கோயில் வந்து எதனால் வந்து இவ்வளோ ஹைட்டாக கட்டினாங்க, இதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. நான் வந்து ஒரு சில யூடியூப் சேனலில் தான் வந்து இதை பார்த்தேன், அதனால் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த முருகன் ஸ்டாச்சு பில்ட் பண்ண ஒரு ஓனர் நேம் எனக்கு தெரியல. அவங்களோட அப்பா வந்து மலேசியா முருகன் கோயிலோட பெரிய முருகன் கோயில் நம்ம ஊரில் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு போல இருக்கு. அதை வந்து மீன் பண்ணி தான் வந்து இவர் கட்டியிருக்காரு. கட்டி நல்ல இதாக ரீச்சாகவும் ஆயிருக்கு. அதுக்கு மேலே வந்து நல்ல ரீச் ஆனதுக்கெல்லாம் மேலே வந்து மக்கள் வந்து அந்த அளவுக்கு வரவேற்பு கொடுத்துருக்காங்க. கொடுக்கலன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்களே தவிர இந்த ஸ்டாச்சுலையும் நம்ம வந்து குறைன்னு எதுவுமே சொல்லவே முடியாது. மலேசியா முருகன் கோயில் பார்த்தா கம்ப்ளீட்லி கோல்டன் கலர் இருக்கும். பட் நம்ம இங்கே சேலத்தில் இருக்க முருகன் கோயில் பார்த்தா வந்து கம்ப்ளீட்லி வந்து கலர்ஃபுல்லாக ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தா டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்தா வந்து நான் வந்து பஸ் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அடுத்து ட்ரெயின். நீங்கள் ட்ரெயினில் வர மாதிரி இருந்தால் நீங்கள் சேலத்துலேருந்து வரலாம். வந்தீங்கன்னா வந்து எத்தனைப்பூர் ரோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேஷன் இருக்குது. அந்த ஸ்டேஷனில் வந்து நீங்கள் இறங்கி வந்து ஒரு 30 minutes நடந்தீங்கன்னா வந்து இந்த கோயிலை ரீச் பண்ணலாம். என்ன பொறுத்தவரைக்கும் ட்ரெயினை வந்து அவ்வளோக்கு ப்ரிஃபர் பண்ணாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து ட்ரெயின் வந்து ஸ்பெசிஃபிக்கான டைமுக்கு தான் இருக்குது. அதனால் வந்து ட்ரெயின் ப்ரிஃபர் பண்ணாதீங்க. இஃப் இன்கேஸ் நான் அந்த கோயிலுக்காக நான் வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ட்ரெயினில் வந்து சேலம் வரைக்கும் வந்து சேலத்துலேருந்து பஸ்ஸில் வாங்க. அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப பெஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து டேரக்ட் ட்ரெயினே வந்து இந்த ஏரியாவுக்கு இருக்குன்னு நீங்கள் அப்போ ப்ரிஃபர் பண்ணி வாங்க. அப்போ ப்ரிஃபர் பண்ணி வந்தாலும் நான் வந்து சொல்கிறத பார்த்தா நீங்கள் ஈவினிங் ரீச் ஆகிற மாதிரியே பாருங்கள். ஈவினிங் ஒன்று நீங்கள் கிளம்புனீங்கன்னா ஏர்லி மார்னிங் 7 மணிக்கு ரீச் ஆகிற மாதிரி பாருங்கள். இல்லைன்னா ஈவினிங் வந்து ஒரு 5 மணிக்கு ரீச் ஆகிற மாதிரி பாருங்கள். எதனால் சொல்கிறேன்னா நான் பார்த்த ட்ரெயின் பார்த்தா மத்தியானம் 2 மணி 1 மணிக்கு அப்படி ரீச் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதனால நான் பெருசாக ட்ரெயின் ப்ரிஃபர் பண்ணல. நான் 1 மணி 2 மணிக்கு ரீச் ஆனேன்னா வந்து அங்கிருந்து நடந்து வந்தாலும் ஒரு 3 மணிக்கு நான் சாப்பிட்டு நடந்து வந்தாலும் 3 மணி எப்படி பார்த்தா வெயில் குறையறதுக்கு 4:30 5 மணியாச்சும் கண்டிப்பாக ஆகும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் போய் சுற்றியே பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தா இதெல்லாம் தான் முக்கியமான டிரான்ஸ்போர்ட்டேஷன். நீங்கள் வந்து பஸ்ஸை ப்ரிஃபர் பண்ணி என்னோட சஜஷன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தா இந்த முருகன் கோயிலோட ஸ்டாச்சு பார்த்தா வந்து கடல் மட்டத்தில் இருந்து 329 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தா வந்து இந்த ஸ்டாச்சுவோட ஹைட் வந்து 146 அடி நான் சொல்லியிருந்தேன். இந்த 146 அடி எப்படி கணக்குன்னா வந்து 35 அடி வந்து கீழே பேஸ்மெண்ட், கீழே ஒரு முருகன் சாமி அது இருக்குது. அதுக்கு மேலே தான் இந்த வந்து ஸ்டாச்சு ஆரம்பிக்குது. அதில் வந்து 116 அடி சில மட்டும் ஹைட் இருக்குது. இப்போ பார்த்தா கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்னு சொல்ல போனால் வந்து அது வந்து 35 அடி.
அதுக்கு மேலே பார்த்தா 111 அடி வந்து ஸ்டாச்சு இருக்குது. இப்போ 111 35 ஆட் பண்ணால் 146 அடி. இந்த கணக்கில் தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தா வந்து இந்த கோயிலில் பார்த்தா வந்து டைமிங்னு பார்த்தீங்கன்னா வந்து காலையில் வந்து 6 மணிலேருந்து நைட் 9 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். இதுக்கு இங்கே நீங்கள் வந்து நான் ஸ்டே பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து ரூம்ஸ் அவைலபிள் இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு நம்பர் நான் ஷோ பண்ணுறேன். நீங்கள் ஒரு டைம் வந்து கால் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் வந்து வாங்க. ஏன்னா வந்து ரூம்ஸ் வந்து மேபி முக்கியமான நாள் தைப்பூசம் அப்படிலாம் பார்க்கும்போது ரொம்ப க்ரௌடாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லைன்னா நீங்கள் சேலத்தில் ரூம் எடுத்துட்டு அப்படி கூட நீங்கள் வந்துக்கலாம். இல்லை ஆத்தூரில் ரூம் எடுத்து வந்துக்கலாம். நீங்கள் வந்து ஸ்டே பண்ணி தான் பார்க்க போகிறேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆத்தூரில் கூட ரூம் எடுத்துக்கலாம். ஏன்னு சொல்கிறதா வந்து ஆத்தூர் பார்த்தா இந்த கோயிலிருந்து ஆத்தூர் ஏரியாவுக்கு பார்த்தா கிட்டத்தட்ட பார்த்தா வந்து ஒரு 16 கிலோமீட்டர் தான். நீங்கள் சேலம்னா 40 கிலோமீட்டர்ஸ் போகணும். இது 16 கிலோமீட்டர். அதனால் வந்து நீங்கள் வந்து ரூம் எடுக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஆத்தூரில் இருக்கிறது என்னோட ப்ரிஃபரன்ஸாக இருக்கும். நீங்கள் இருந்தாலும் பக்கத்தில் ஃபஸ்ட்டு கால் பண்ணி கேளுங்க. அவைலபிள் இருந்துச்சுன்னா நீங்கள் பார்க்கலாம். ஆனால் நான் பார்த்த வரைக்கும் கொஞ்சம் அவைலபிலிட்டி கம்மியாக தான் இருக்க மாதிரி இருந்துச்சு. மேபி தைப்பூசத்தப்ப பார்த்தா ரொம்ப ரஷ்ஷாக இருக்க சான்ஸ் இருக்குது. நீங்கள் ஃபேமிலி இவங்களோடலாம் வந்தீங்கன்னா என்ன நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து சில்ட்ரன்ஸ்க்கு வந்து அந்தளவுக்கு பெருசாக எக்ஸைட்மெண்ட் இருக்குமான்னு சொன்னீங்கன்னா அந்த ஸ்டாச்சு பார்த்து ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கலாம். மற்றபடி சின்ன சின்ன கேம்ஸ் அதெல்லாம் வந்து அந்தளவுக்கு இல்லை. மேபி ரொம்ப முக்கியமான நாளில் வந்து அவங்களே வந்து வைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கலாம். நான் போகும்போது எதுவும் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தா வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்து அங்கே ப்ரைஸ் வந்து ரொம்ப நார்மலாக தான் இருந்துச்சு. எல்லா ஊர்லேயும் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. நான் பெருசாக ட்ரை பண்ணல. நான் 2-3 ஐட்டம் தான் ட்ரை பண்ணேன். எனக்கு அது ஓகேவாக தான் இருந்துச்சு. ரொம்ப மோசம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தா இந்த கோயில் ஆர்கனைசேஷனே பார்த்தா வந்து தண்ணி பாட்டில் வந்து 1 லிட்டர் வாட்டருக்கு 10 ருபீஸ் கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு பரவாயில்ல. வெளியெல்லாம் பார்த்தா வந்து நம்ம எந்த ஒரு பஸ் ஸ்டாண்டு போனாலே வந்து 1 லிட்டர் தண்ணி பார்த்தா குறைஞ்சது 5 ரூபா இல்லை 20 ரூபான்னு சொல்லி விற்பாங்க. இங்கே பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பரவாயில்லையான்னு தெரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தா வந்து அன்னதானம் இதெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. பஞ்சாமிரதம் வந்து அங்கே அவைலபிள் இருக்குது. நீங்கள் வந்து பஞ்சாமிரதம் வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் பார்த்தா வந்து 200 ml இருக்குது, 400 ml இருக்குது. 200 ml பார்த்தா 35 ரூபாய்க்கு இது பண்ணுறாங்க. 400 ml பார்த்தா வந்து 70 ரூபாய்க்கு சார்ஜ் பண்ணி இது பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தா ஒரு செட்டாக வந்து நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்து ஒரு இது வாங்கிட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா வந்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் மாதிரி ஒரு 200 ரூபாய்க்கு விற்கிறாங்க. எல்லாமே ஓகேவாக தான் இருந்துச்சு. அது வந்து கோயில் ஆர்கனைசேஷனே வந்து நடத்துகிறாங்க. நீங்கள் வந்து சாமி கும்பிட்டு வெளியே வந்தீங்கனாலே வந்து முன்னாடியே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தா சுற்றியும் பார்த்தா வந்து எல்லா கடையும் நிறைய டெவலப் ஆகிருக்கு. பரவாயில்ல. நிறையா பேர் வந்து ஒரு வாழ்வாதாரத்துக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நிறைய பேர் கடை போட்டிருக்காங்க. மேபி பிஸ்னஸ் நல்லா நடக்குது இல்லையான்னு தெரியல. நிறைய பேர் கடை போட்டிருக்காங்க. ஓகே ஃபைன். நான் வந்து கோயில் ரீச் ஆகிட்டு வந்து சாமி பார்க்கலான்னு சொல்லி போய் லைனில் நின்னேன். கிட்டத்தட்ட பார்த்தா வந்து எனக்கு 1 hour ஆயிடுச்சு. நான் அரௌண்ட் ஒரு 5:30 போயிருப்பேன். நான் 6:30 தான் வெளியே வந்தேன். எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு லக்கு நடந்துச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நான் சாமி பார்க்கும்போது பார்த்தா கரெக்டாக நான் முன்னாடி போகிறேன். அப்புறம் திரும்ப அபிஷேகம் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 minutes எனக்கு ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால் பார்த்தா நான் ரொம்ப லக்கி நான் அன்றைக்கி ஃபீல் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தா வந்து நல்லா சாமி பக்கத்துலன்னு பார்த்து நல்லா ப்ளஸ் பண்ணி கும்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா நான் திண்ணீர் எடுக்கிறதுக்காக வந்து வீட்டுக்கு திண்ணீர் எடுத்து போட சொல்லி வந்து எடுத்தேன். இப்போ பார்த்தா வந்து திண்ணீர் எடுத்து ஒரு 5 minutes அங்கே இருந்திருப்பேன். பிரசாதமும் கொடுத்தாங்க. ஸோ நான் திரும்ப ஒரு லக்கி பர்சன் நினச்சி நான் இது பண்ணேன். நான் வீடியோஸ் கண்டிப்பாக வந்து ஷூட் பண்ணியிருக்க மாட்டேன். எதனாலன்னு கேட்டிங்கன்னா வந்து கோயிலுக்குள்ளே வந்து நான் கண்டிப்பாக வந்து எந்த ஒரு இடத்துலையும் வந்து வீடியோ ஷூட் பண்ண மாட்டேன். அந்த வெளியே ஷூட் பண்ணுவேன். பட் கோயிலுக்குள்ளே வந்து எந்த ஒரு அந்த சாமியை வந்து நம்ம வீடியோ ஷூட் பண்ணுறது தான் அந்த அளவுக்கு வந்து ப்ராப்பராக இல்லை. மேபி லாங்லேருந்து ஷூட் பண்ணியிருப்பேன். தெரியாமல் ஷூட் ஆகிருப்பேன் தவிர நான் வேணும் ஃபோக்கஸாக ஷூட் பண்ணியிருக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தா வந்து கோயிலுக்குள்ளே வந்து கேமரா அலோடு இல்லைன்னு சொன்னாங்க. அதனால் வந்து அந்த ஒரு ரீசன் தான் ஷூட் பண்ணாமல் இருந்திருக்கு. நீங்கள் வந்து கோயிலுக்கு போனீங்கன்னா வந்து உள்ளே போய் பாருங்கள். நிஜமே நல்லா அபிஷேகம் நல்லா வந்து அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி வந்து ஒரு சின்னதாக ஒரு மலை இருந்துச்சு. கிட்ஸு ஃபேமிலியோட வந்தீங்கன்னா வந்து போய் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக போங்க. நானும் போனேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போய் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்து அந்த ஏரியா பார்த்தா வந்து ஃபுல்லாக வந்து படி எதுவுமே இல்லை, மண் பாறை அப்படி தான் இருந்துச்சு. மேபி நீங்கள் ரெய்னி சீசனில் போனீங்கன்னா அந்த மலையை ட்ரை பண்ணவே ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து நீங்கள் செருப்பை வந்து வெளியவே விட்டு போயிடுவீங்க. நீங்கள் கோயிலுக்கு பின்னாடி போனால் தான் அது போய் பார்க்க முடியும். அதனால் பார்த்தா நீங்கள் அது ஃபேமிலி கிட்ஸோட போனீங்கன்னா மழை காலம் போது நீங்கள் வந்து போகிறத அவாய்ட் பண்ணிடுங்க. மற்றபடி நீங்கள் போய் ட்ரை பண்ணலாம். நானும் போய் வந்து மேலே போய் வந்து ஒரு 5 to 10 minutes அங்கே வியூ பார்த்து நிஜமாலுமே சூப்பராக இருந்துச்சு.
ஒரு 10 மினிட்ஸ் நாங்கள் ரிலாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து கிளம்புனேன். நிஜமாலுமே நீங்கள் அது போய் ட்ரை பண்ணலாம், ட்ரை பண்ண வேண்டிய இடம் தான் சொல்லுவேன். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்து ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் இருந்துச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து வாத்தங்க வளர்த்துட்டு இருந்தாங்க. நிறைய சேவல் பார்க்க முடியும். நிறைய பேர் காணிக்கைக்காக சேவல் வளர்த்து விட்டுருப்பாங்க. அந்த சேவல் நீங்கள் வந்து போய் பார்த்து ட்ரை பண்ணலாம். அதுக்கு அடுத்து பார்த்தா வந்து நான் வந்து கோயிலுக்கு வந்து ஒரு 5 மணிக்கு நான் வந்து பஸ் ஸ்டாப்லேருந்து இறங்கினேன். நான் வந்து திரும்ப பஸ் ஏறும்போது மணி 8 இருந்துச்சு. நான் வந்து ஒரு 3 ஹவர்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் அந்த இடத்துல. இறந்தாலும் கேட்டிங்கன்னா வந்து நான் அங்கே லைனில் இருந்து எனக்கு 1 ஹவர் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து அங்கே திங்ஸ் எடுத்து கொஞ்சம் வீடியோவில் வந்து சின்ன சின்ன கிளிப்ஸ்லாம் நான் ஷூட் பண்ணேன். நான் வந்து வீடியோ ஃபோக்கஸோடு நான் போகல, இருக்கட்டும் ஒரு மெமரிஸாக இருக்குதுன்னு சொல்லி தான் வந்து நான் போனேன். அதே மாதிரி அதையும் நான் ஷூட் பண்ணேன். அதனால தான் கொஞ்சம் எனக்கு டிலே ஆகிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தா வந்து நீங்கள் வந்து கோயிலேருந்து கிளம்பும்போது பஞ்சாமிரதம் வாங்க. அங்கே பக்கத்தில் பார்த்தா பொரி உருண்டை பார்த்தா நிறைய பேர் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுட்டு இருந்தாங்க. அங்கேயே வந்து அப்பயே வந்து அடுப்பில் போட்டு நல்லா நெய்யெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். மற்றபடி என்னால் வந்து எதுவுமே ட்ரஸ்டபுளாக சொல்ல முடியல. ஏன்னா எதுவுமே ட்ரை பண்ணல, சாப்பாடு ஃபுட் எதுவுமே நான் ட்ரை பண்ணல. அதனால் வந்து என்னால் எதுவுமே வந்து ட்ரஸ்டபுளாக சொல்ல முடியல. இதுதான் என்னோடய கம்ப்ளீட் ஜேர்னி. நான் ரிட்டர்ன் வரும்போது பார்த்தா வந்து கோயிலிருந்து முத்துமலை முருகன் கோயிலிருந்து பஸ் வந்து ஆத்தூருக்கு இருந்துச்சு. ஆத்தூர்லேருந்து ரூமுக்கு இங்கே வீட்டுக்கு வந்துட்டேன். ராசிபுரம் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். எனக்கு வந்து நான் வீட்டிலேருந்து கிளம்புன டைமிங் பார்த்தா 3 மணிக்கு கிளம்புனேன். நான் வந்து கோயிலுக்கு ரீச் ஆகும்போது மணி 5. அதே மாதிரி சாமி கும்பிட்டு ஒரு 8 மணிக்காக தான் நான் வந்து பஸ் ஏறினேன். நான் திரும்பவும் வந்து வீட்டுக்கு வரும்போது மணி 10. எனக்கு வந்து ரெண்டுமே ஒரே டைமிங்காக தான் இருந்துச்சு. மேபி வந்து உங்களோட டைமிங் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ட்ராவலை கன்வீனியண்ட்டாக மாற்றிக்கிங்க. இதெல்லாம் நீங்கள் சொல்லணும்னு நினச்ச வீடியோ. ஃபைன், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பேக்ரவுண்ட்லாம் வந்து ஒரே நானும் இப்போ தான் பார்த்தேன். வீடியோ பாதி ஷூட் பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்தேன். பின்னாடிலாம் வந்து கசன்னு இருக்க மாதிரி இருந்துச்சு. ஃபைன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இதுக்காக நான் வந்து அரேஞ்செலாம் பண்ணதில்லை. ஏன்னா வந்து இப்போ நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணி தரும்போதே பார்த்தா மணி பார்த்தா 12:30. ஏன்னா இந்த டைமே விட்டா நான் எப்போ திரும்ப வீடியோ ஷூட் பண்ணணும்னு தெரியல. ஏன்னா நான் அடுத்தடுத்த வேலையை பார்க்கணும். அதனால் பார்த்தா வந்து நான் ஃபுல் டைமாக இதை பண்ணல. நான் வந்து சும்மா வந்து எனக்கு பிடிக்கணும். நான் வந்து ஒரு ஆஃப்டர் 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் கழிச்சு நான் இதை போட்டு நான் வந்து யூடியூப்லேயே வந்து நான் ஸ்ட்ரீம் பண்ணி பார்த்தேன். இது ஒரு எனக்கு மெமரிஸாக இருக்கணும்னு தான் சொல்லி வந்து நான் இதை வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் ஒரு அன்கட் வேர்ஷன் சொல்லி வந்து எனக்கு நானே வந்து அதை ப்ரைவேட்டாக நான் வச்சுருக்கேன். அது எப்பயுமே இருக்கணும்னு சொல்லி வந்து நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டேன். அதை நான் மட்டும்தான் பார்க்க முடியும், வேறு யாரும் பார்க்கணும். அது ஒன்றுமே இருக்காது. ஒரு வாய்ஸ் ஓவர் கூட இருக்காது. இப்போ கொடுத்துருக்க வாய்ஸ் ஓவர் கூட இருக்காது. அது ஃபுல்லாக வந்து ஒரு 1 மணி நேரத்துக்கான வீடியோவாக தான் இருக்கும். இது கூட நான் வந்து கட் பண்ணி போடும்போது எவ்வளோ நேரத்துக்கு வந்து எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. இது கண்டிப்பாக வந்து நான் ஒரே வீடியோவாக போட்டுருவேன். ஏன்னா வந்து பார்ட் பை பார்ட்டாக போட்டு அந்த அளவுக்கு இதில் ஒன்றும் சீரியஸாக இன்ட்ரெஸ்டிங்காக எதுவும் இல்லை. மேபி மோட்டோ விளாகிங் பண்ணியிருந்தா வேணால் நான் பார்ட் பை பார்ட்டாக போட்டிருப்பேன். மோட்டோ விளாகிங் கூட இல்லை. அதனால் பார்த்தா நான் வந்து அப்படியே ஃபுல்லாக போட போகிறேன். ஸோ இதான் இன்றைக்கான வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைன்னா நோ ப்ராப்ளம். இருந்தாலும் இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்துருந்தாலும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாட்டா, பாய் பாய்.